about some application form. Actually, for the particular course, right, இது வந்து you all know this is a course organized by government. இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்றவங்களும் they have to file the application form. இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணிடுவோம்னா ஹார்ட் காப்பீஸ் தான் எடுப்போம். ஹார்ட் காப்பீஸ் வந்து அவங்க ஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த ஃபார்மை வந்து வி ஃபில் இட் அப், ஃபோட்டோ ஒட்டி சப்மிட் பண்ணிடுவோம். இப்போ சின்ஸ் எவ்ரி திங் இஸ் விர்ச்சுவல், தே வாண்டட் ஒன்லி த விர்ச்சுவல் ஃபார்ம். ஓகேவா? அதனால இது வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும். இப்போ நம்ம காலேஜுக்குன்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணி வாங்கியாச்சு. அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ hopefully in the next class we will do that. Okay, now form வந்து within some particular time we have to submit. These are the students enrolled எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா certificate will be generated based on this. இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு there are some requirement from your and maximum எல்லா டேட்டாஸும் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா your form மேபி உங்க நேம், பேரண்ட்ஸ் டீடைல், அட்ரஸ், எவ்ரிதிங். ரெண்டு இது யூ ஹாவ் டு ஹேவ் இட் இன் அ சாஃப்ட் காப்பி. ஒன்று வந்து உங்களோட ஃபோட்டோ, இன்னொன்று வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ என்னன்னா அது கிரைட்டீரியா, சின்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிப்ளமோ கோர்ஸ், 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட் வேணும். ஓகேவா? இன்னொன்று வந்து உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ அதோட சைஸ் வந்து 50 KB ஏதோ ஒன்று சொல்றாங்க. நான் அதை செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்றேன். கொஞ்சம் கிளியர் மெசேஜ் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிடுறேன். ஓகே? ஸோ தட் மேக் இட் ரெடி பிஃபோர் யூ கம் டு நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங் ரெடி அப்படின்னா we can go ahead and complete the form. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது மேபி நான் அதிலே டைமும் போட்டுறேன். ஸோ தட் எவ்ரி ஒன் இஃப் ஜாயின்ஸ் பை 8:30னா நம்ம ஒரு 8:30க்கு ஷார்ப்பா ஃபைல் பண்ணலாம். ஏன்னா சப்போஸ் ஒரு சிலர் கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா தென் அந்த ட்ராகிங் ஆகிட்டே இருக்கும். சரி, நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மெசேஜில் கிளியராக போட்டுடுறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வி வில் கோ அஹெட் அண்ட் சப்மிட் த ஃபார்ம். கிளியராமா? இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ. Okay, let me share my screen. Okay, screen தெரியுதாமா? Yes sir. Okay, clear. So இப்போ கரண்டா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமா? What are we looking at? Okay, so என்னமா? ஓகே, ஸோ வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கும் பார்த்துருக்கோம். கரெக்டா? ஓகே, ஸோ என்னன்னா we started with supply chain management எல்லாம் முடிஞ்சோன்னா we came to the next section, kind of branches of supply chain management. அதில் வேர்ஹவுஸ் பார்த்தோம். தென் வேர்ஹவுஸில் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு ஏரியா பார்த்தோம். So when it comes to warehouse அப்படின்னா it is kind of stocking the goods and sometimes it acts as for processing unit also. ஏன்னா சில ஆக்டிவிட்டிஸ்லாம் வேர்ஹவுஸ்ல வச்சு நடந்து தென் வெளியே போகுது. டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுசஸ் பார்த்தோம். ஒவ்வொரு வேர்ஹவுஸ்லயும் என்ன மாதிரி மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுவாங்க, அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ல அந்த மெட்டீரியலை எப்படி ஹேண்ட் பண்ணணும், அந்த மெட்டீரியலை ஹேண்ட் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, ஸ்டாக் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, மெட்டீரியல் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், அது எல்லாமே வி ஜஸ்ட் ஹேட் அ லுக் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து another branch which we are going to see today. What are the other branches ma involved in SCM?
Come on, ma. What are the other branches? நம்ம நிறைய பார்த்தோமே. சப்ளை செயின் அப்படின்னா ஓகே, நானே கொண்டு போறேன். இல்லை இதுல பண்ணுங்க. நம்ம இப்ப எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு காலத்துல லாஜிஸ்டிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண டிரான்ஸ்போர்ட்டேஷன் இட்ஸ் அ பிரான்ச். லாஜிஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் இல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஜஸ்ட் அ பிரான்ச் ஆஃப் இட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இவ்வளவு நாள். ஓகேவா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா நமக்கு என்ன மைண்ட் வருது? இன் அ பிசினஸ் when I say transportation, what are the points coming into your mind? Okay, okay, so என்ன மாதிரி vehiclesலாம் normally they prefer? Truck, van, okay, cargo, trains, Sir, ship, வேற sir. மாதிரி சாரிமா, ஷிப், எக்ஸாக்ட்லி. வேற இன்னும் நிறைய இருக்குமா? tankers, containers, pipeline. ஓகே, இப்போ என்னோட பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி ஓகே லெட் மீ பி எ சப்ளையர் ஆர் லெட் மீ பி எ கஸ்டமர். நான் ஏதோ ஒரு ரோல் பண்றேன் சப்ளை செயின்ல. என்னோட பிசினஸுக்கு ஐதர் மெட்டீரியல் இன்ஃப்ளோவா இருக்கணும் இல்ல அவுட்ஃப்ளோவா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஐ நீட் அ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டு பிரிங் இன் த மெட்டீரியல் ஆர் டேக் அவுட் த மெட்டீரியல். அப்போ நான் இந்த ப்ராடக்டை பாக்குறேன். வாட் இஸ் த ப்ராடக்ட் எனக்கு ரெக்யர்மெண்ட்? நான் வந்து ஒரு பிசினஸ் செயின்ல ஒரு பீஸா இருந்தேன்னா டெஃபினட்டா எனக்கு ரெண்டு பேருமே வேணும். எனக்கு இன்னும் வேணும், அவுட்டும் வேணும். அப்போ ஐ நீட் அ எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ் டு பிரிங் இன் த மெட்டீரியல், சேம் டைம் effective transportation to take out the material to my customers. அப்போ இதுல சப்ளை செயின்ல வந்து கஸ்டமர் சப்ளை ரெண்டு வரும். என்னோட அக்ரிமெண்ட் அந்த பஸ் பையர் கூடயோ இல்லைன்னா சப்ளையர் கூடயோ எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் ஃப்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா சம்டைம்ஸ் சப்ளையரோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும். நம்ம அந்த போர்டிங் சொல்றோம்ல, குட்ஸோட போர்டிங் வந்து சம்டைம்ஸ் சப்ளையர் வில் டேக் கேர், உங்க லொகேஷன் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் சார். ஓகே, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில லொக்கேட் ஆயிருக்கேன். சென்னையில என்னோட பிசினஸ் வந்து இருக்கு. அவன் எடுத்துறான் சார் சென்னைக்கு நாங்கள் வந்து வேர் ஹவுஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ சென்னை வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்துட்டு போறது உங்களோட வேலை, அப்படி இருக்கலாம். இல்ல என்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே கொண்டு வந்து ரா மெட்டீரியல் கொடுத்துருவான். ஓகே, இல்ல என்னோட அவுட்புட் ப்ராடக்ட் இருக்கு, என்னோட அவுட்புட் ப்ராடக்ட்டை வந்து நான் டீலர்ஷிப் வழியா கொண்டு டிஸ்ட்ரிபியூஷன் சார் உங்க யூனிட்ல இருந்து மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டு என்டையர் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் நான் அந்த சப்ளை செயின் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். எப்படினாலும் இருக்கலாம். பட் அந்த அக்ரிமெண்ட்ல என்னோட பிசினஸுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஃபெக்டிவா இருக்கா இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஐதர் டு சப்ளையர் ஆர் டு கஸ்டமர் அவங்க எடுத்திருந்தாலும் சரி. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா இப்போ இன்க்ளூசிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான். அந்த காஸ்ட்டை கண்டிப்பா ப்ராடக்ட்ல தான் பில்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ சப்ளையர் அங்க இருந்தா சப்ளையர் அந்த வெஹிக்கிள் காஸ்ட்டும் சேர்த்து தான் நம்மகிட்ட வாங்குவான். ஓகேவா? நான் இங்க இருந்து பையர் வந்து இல்ல நான் பெட்டர் சீப்பாவே நான் காஸ்ட் முடிச்சுக்கிடுவேன், நான் வந்து எடுத்துக்கிறேன், ஐ வில் அரேஞ்ச் அப்படின்னா எனியோ ஐ ஹவ் டு மேக் அ பேமெண்ட்.
ஓகேவா? அதனால காஸ்ட் இஸ் a different story. அது நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்புறமா பாத்துக்கலாம். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் should be effective இல்லையா? அப்போ இங்க நான் என்னோட பிசினஸ் வரும்போது எனக்கு உள்ள வர ப்ராடக்ட்டும் ஒழுங்கா இருக்கணும், வெளியே போற ப்ராடக்ட்டும் ஒழுங்கா இருக்கணும். உள்ள வரதுல நிறைய டேமேஜஸ் ஆகி வந்தாலும் எனக்கு ரிஸ்க் தான். ஏன்னா மெட்டீரியல் லாஸ் நான் பொறுப்படுத்தினாலும் அது டோட்டலா லாஸ், இல்ல சப்ளையர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும் எனக்கு ரீஒர்க் எக்ஸ்பெக்டட் குவான்டிட்டி வராது, இல்லைன்னா குவாலிட்டியில வந்து அடி வாங்கிரும், திருப்பி ரீஒர்க்காக தான் வந்து முடியும். ஸோ வாட் இஸ் த எஃபெக்டிவ் மோட் ஐ ஹவ் டு சூஸ்? அப்ப அந்த எஃபெக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்னென்ன கிரைட்டீரியா நான் திங்க் பண்ணணும்? வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ ஹாவ் டு கீப் இன் மை மைண்ட்? டிரான்ஸ்போர்ட்டேஷனை நான் சூஸ் பண்ணணும். இப்போ நிறைய சொன்னோம், ட்ரக்கு, லாரி, கூட்ஸ், ட்ரெயின், கார்கோ, ஷிப்பு, பைப் லைன். ஸோ விச் ஒன் ஐ ஹாவ் டு சூஸ் அப்படின்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன்? Sir, first thing is time and cost, sir. Time and cost, exactly. ஏன்னா எனக்கு ரெண்டு ரொம்ப முக்கியம். ஓகே, எனக்கு வந்து ஓகே வாட்டர் ரூட் பார்க்கணுமா இல்ல சீ ரூட் பார்க்கணுமா? வெரி குட். வேறமா? Sir, capacity of the goods, sir. Capacity of the goods, ஓகே. என்னோட ரெக்யூர்மெண்ட் இவ்வளவு இருக்கு, அதோட கெப்பாசிட்டி வந்து அந்த கண்டெய்னர்ல வருது அப்படின்னா அதுக்கு ரெக்யூர்மெண்டா இருக்கணும். அதர்வைஸ் நான் வந்து 10 ட்ரக் அடிக்கணும். 10 டிப்பர் அடிக்கிறதுக்கு 5 லாரி ஓகே அப்படின்னா ஐ வில் ப்ரிஃபர் 5 லாரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்மா. பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அதையும் பார்க்கணும். ஏன்னா காஸ்ட் டைம் தான் எனக்கு கீ ஃபேக்டர். எனக்கு பிசினஸே அதுதான். டைம் சீக்கிரம் வரணும், காஸ்ட் கம்மியா இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் டிமாண்ட். எனக்கு ஒருவேளை டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஐ மே நீட் டு காம்ப்ரமைஸ் ஆன் த காஸ்ட். ஏன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு, டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் மேபி அது சின்ன லாட்டா இருந்தா கூட கார்கோல அனுப்பிடு, எனக்கு பிசினஸ் அடி வாங்கிரும். I need some machinery without which my production will get stopped. என்னால 4 நாள் வெயிட் பண்ண முடியாது. நீ லாரியில 4 நாள் அனுப்பாத, இன்னைக்கு 1 ஹவர்ல வேணும். I am ready to pay premium cost based on the need. ஏன்னா எனக்கு ப்ரொடக்ஷன் லாஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாள் ப்ரொடக்ஷன் அவுட் ஆச்சுன்னா அது லாஸ் பயங்கரமா இருக்கும், ஹெவியா இருக்கும். அதுக்கு பெட்டர் லெட் மீ புட் சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். There are few. இப்போ நம்ம இந்த இன்டர்நேஷனல் நீங்க சொன்னீங்க, அப்படி வரும்போது எனக்கு ஆப்ஷனே கிடையாது. ரோட்வேஸ் வந்து வெரி 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 ரேர். ஏன்னா இந்தியால இருந்து ரோட்வேஸ் வந்து ஏதோ 2-3 கண்ட்ரீஸ்க்கு தான் நமக்கு ஆப்ஷன் வச்சிருக்கோம். அது கூட்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது, பேசஞ்சர்ஸ் தான் வச்சிருக்கோம். பை டிஃபால்ட் கார்கோ, இல்லைன்னா ஷிப்பு, இல்லைன்னா மல்டிபிள் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வரும் விசாகப்பட்டினத்துல வந்து ஷிப்ல வந்து இறங்கி அங்க இருந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்ல நிறைய கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப ஸ்லைட்ஸ் போலாம். மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்ப நம்ம பார்த்தோம். ஏர், கார்கோ, வாட்டர், சர்ஃபேஸ், இன்டர்மாடல், இன்லேண்ட், ஓவர்சி. இதுல ஏர்னா உங்களுக்கு தெரியும், கார்கோ பிளைட்ல கொண்டு வந்துடுறான். வாட்டர்னா என்ன சொல்றான்,
either inland or overseas. சர்ஃபேஸ்ன்றது ஒண்ணும் கிடையாது, ரோட்வேஸ் தான் சர்ஃபேஸ் சொல்றான். ரோட்வேஸ் வரும்போது ஐதர் நார்மல் ரோடு இல்லைன்னா ட்ரெயின் இல்லைன்னா பைப் லைன். பைப் லைனும் சர்ஃபேஸ் தான் சொல்லலாம். ஐதர் கிரவுண்ட் வழியா கொண்டு வரணும், அப்படியே இல்லைன்னா கிரவுண்ட்ல பில்லர் போட்டு மேல இது மாதிரி கொண்டு வரணும். வாட் இஸ் இன்டர் சொல்லுங்கம்மா. ஓவர்சீஸ் இல்லம்மா, ஓவர்சீ. கடல், கடல் வழியா, லாங் டிஸ்டன்ஸ். அதனால இன்டர் மாடல். இன்டர் மாடல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நம்ம சொன்னா மல்டிபிள் டிரான்ஸ்போர்ட். இப்போ இந்த மொத்தத்துல ஆக்சுவலா பார்த்தா நமக்கு 3 தான், ஏர், வாட்டர், லேண்டு. ஓகேவா? ஏர்ல வந்து கிளியர் கார்கோ வந்துடும். வாட்டர்ல இன்லேண்ட் சொல்றான், ஓவர்சீ சொல்றான். இன்லேண்ட் சொல்றது மேபி வித்தின் அ கண்ட்ரி, ஓவர்சீன்னு சொல்றது அதர் கண்ட்ரிஸ் வழியா, ஓவர் த சி. சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் வந்து லேண்டு. ஸோ லேண்டு நான் சொல்லும்போது either roadways or railways or pipeline. At the intermodal, intermodal is nothing but multiple combination of transportation. ஒன்னு இல்ல ரெண்டு. பேக்கேஜ் கேரியர், அது நம்ம பேக்கேஜ் கேரியர். பேக்கேஜ் கேரியர்ஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலா இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் கன்சிடர் ஆகும். பட் பேஸ்டா இவன் சொல்றது வந்து இந்த பார்சல் சர்வீசஸ், கொரியரு, சின்ன சின்ன பேக், அது வந்து பேக்கேஜ் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அகைன் இது வந்து வே பாத்தீங்கன்னா கம்யூட்டிங் மெத்தடாலஜி வந்து த்ரூ ஏர் ஆர் வாட்டர் ஆர் சர்ஃபேஸ் தான் இருக்கும். பட் தேச இது வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு மெட்டீரியல் கிடையாது. இது வந்து ஹேண்டி பேக்கேஜ், சின்ன பார்சல், சின்ன கொரியர்ஸ், அதான் பேக்கேஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? சரி, மூவ் ஆன். இப்போ நமக்கு ஒவ்வொன்றிலையும் there are few drawbacks, there are few benefits. எல்லா மோட்லயுமே இருக்கும். நமக்கு ஏத்த மாதிரி we have to choose. ஓகேவா? ஏர், ஏர் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்பதான் கூட சொல்லிட்டு இருந்தோம், என்னால 4 நாள் வெயிட் பண்ண முடியாது. ஒரே நாள்ல வேணும், 1 மணி நேரத்துல கொண்டு வா அப்படின்னா டெல்லியில இருந்து சென்னைக்கு அன்னைக்கு ஃபிளைட்ல போட்டு விட்டாங்கன்னா 1 hour தான். ஸ்பீடு வந்து எக்ஸலன்ட். ஸ்பீட் ஆஃப் டெலிவரி வந்து வித்தின் ஷார்ட் டைம். எஸ் அப்படி பார்த்தோம்னா பயங்கர காஸ்ட்லி. அதே மாதிரி வெயிட் லிமிட் உண்டு, ஒவ்வொரு கார்கோலையும் இவ்வளவு வெயிட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு பெரிய டிராபேக் கிடையாது. நான் அத்தனை இதை ஸ்பிளிட் பண்ணி ஐ கேன் டூ இட். பட் கம்பேரிட்டிவ்லி ஹை காஸ்ட். இப்போ ஏர்ல என்ன மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போவாங்க? ஹைலி அர்ஜென்ட். நான் சொன்னேன், இது வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். எனக்கு ஒரு பார்ட்ஸ் வந்து தேவை, அது டெல்லியில தான் இருக்கு, இல்லைன்னா பெங்களூர்ல இருக்கு. எனக்கு வந்து 1 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, இம்மீடியட்டா வேணும், அர்ஜென்ட். பெரிஷபிள் குட்ஸ், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆர் ஹை வேல்யூ ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை ஏர். சில நேரம்
ஹை வேல்யூ ப்ராடக்டா இருக்கும். அப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அது அவ்வளவு ஜாஸ்திமா, நம்ம ஏர்ல பத்திரமா கொண்டு வந்துடலாம். என்னன்னா எல்லாத்துலயுமே சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு. பட் குட்ஸ் இன் டிரான்சிட் அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இப்போ அந்த ஒரு கேஸ்ல பார்த்தா ட்ரக் வந்து ரோட்வேஸ்ல வரும்போது 8 days ஆகுது அப்படின்னா, நான் 8 நாள் அந்த ஒரு மிஷினரின்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மிஷினரி இல்ல ஒரு பெரிய ஜென்ரேட்டர் கொண்டு வருவாங்க அங்க இருந்து, பல லட்சம் போட்டிருப்பாங்க அந்த மிஷினரிக்கு. அதை வந்து நான் 8 நாள் இன்ட்ரன்ஸ்ல வச்சுட்டு இருக்க கூடாது. நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஐயோ ஐயோ எப்போ வரும், ஒழுங்கா வருதா. இட்ஸ் பெட்டர் டு பிரிங் இட் குயிக்லி. ஏன்னா 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா உள்ள ப்ராடக்ட்டுக்கு இதுக்கு நான் ஷிப்மெண்ட்டுக்கு ஒரு 5000 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா இட்ஸ் நாட் டசன்ட் மேட்டர். இப்போ இந்த கோடை ஃபார்ம்ஸ் சொல்லிட்டு கொடைக்கானல்ல ஒருத்தன் வச்சிருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஓகே எல்லா கொடைக்கானல் உள்ள ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை ஃப்ரெஷ்ஷாக டெலிவரி பண்றேன் ஆல் ஓவர் இந்தியா வித்தின் எ டே. நீங்க இன்னைக்கு டெலிவரி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வந்துடும். எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு நாளைக்கு கொடைக்கானல்ல இருந்து வரணும். அப்போ இன்கேஸ் இட் இஸ் விதின் தமிழ்நாடு அப்படின்னா அன்னன்னைக்கு ஈவினிங் அந்தந்த ட்ரெயின்லயோ எதுலயோ அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிடைக்கும். இஃப் இட் இஸ் அவுட் சைட் தமிழ்நாடு டெஃபினட்டா வராது. கொடைக்கானல்ல இருந்து வரணும் அப்படின்னா இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அப்போ அந்த ஒன் டே டைம் டார்கெட்டை மீட் பண்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கார் எனக்கு வந்து மதம் என்னது மெயினா வந்து பக்கத்துல மதுரை தான். ட்ரெயின்ல கூட்ஸ்ல எதுனாலே அவன் வந்து மதுரை தான் வரணும். கோடை ரோடு வந்து அங்கிருந்து தான் எடுக்கணும். ஸோ அவன் கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் டெலிவரிங், அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனா அதோட குவாலிட்டி அடி வாங்கிரும். அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ஒன் டே டைம்ல வரல அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு லூஸ். ஸோ நார்மலா கார்கோ அப்படின்னா அதுக்கு ஏற்ற வேல்யூ. ஏன்னா சில பிசினஸ்லாம் இருக்கும், தே டோன்ட் ஒரி அபவுட் த காஸ்ட். அவங்க காஸ்ட் வந்து ஒரு பெரிய பொருட்டை பார்க்க மாட்டாங்க. பிசினஸ் ரெகுலரா நடந்துட்டு இருக்கணும், ஆல்வேஸ் தே ப்ரிஃபர் கார்கோ. இப்போ இந்த ஹிட்டாச்சி இருக்கு தெரியுமா? ஹிட்டாச்சி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இது இருக்கும், ஏசியா இருக்கும். அதுல வந்து ஏடிஎம் மிஷின்ஸ் எல்லாமே பாக்குறாங்க. ஏடிஎம் மிஷின்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க ஓன் பிசினஸ் கிடையாது. பட் இன்னொரு பேமெண்ட் பிரிசம்னு ஒரு ஏடிஎம் மிஷின் செல்லர்ஸ்ட அப்படி பை பண்ணிட்டாங்க. அந்த பிசினஸே பை பண்ணிட்டாங்க. பை பண்ணி அது இப்போ ஹிட்டாச்சின்னு மாறிடுச்சு. ஹிட்டாச்சி இப்போ எப்படி பிசினஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த பேமெண்ட் பிரிசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியா இருக்கும்போது அந்த ஏடிஎம்க்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வரும். இவங்களுக்கு வந்து இவங்க தேக ஓன் வேர் ஹவுஸ், வேலைச்சேரியில வந்து ஒரு ஓன் வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அங்க ஸ்டாக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியலுமே கார்கோல தான் வரும். வாரம் சண்டே வந்து எம்ப்ளாயிஸ்க்கு அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் அங்க உள்ளவன் தான் போவான். எம்ப்ளாயி இதுக்குன்னு தனியா வேற ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. சண்டே ஹாலிடே. பட் சண்டே கார்கோ வரும். சண்டே அங்க போய் ஷிப்மெண்ட்டை கிளியர் பண்றதுக்கு போவாங்க. So based on the product and there are few companies they always prefer cargo. இந்த மாதிரி கம்பெனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள். எனி क्वेश्चंसமா?
மூவ் ஆனாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓஷன். கப்பல் வழியா வர்றதுல என்ன லோயர் காஸ்ட் தென் ஏர் ஃப்ரைட். கண்டிப்பா ஏரோட கம்மி. பட் டைம் லைன் வந்து ரொம்ப ஜாஸ்திமா. யூ cannot எக்ஸ்பெக்ட். ஏர்ல வந்து இப்போ ஈவன் நீங்க யூஎஸ்ல இருந்து நீங்க கொண்டு வரணும்னா கூட விதின் 2 daysல வந்துடும். நல்லா பாத்தீங்கன்னா அவன் சொல்றது வந்து ஒரு 72 ஹவர்ஸ்க்கு தான் நான் சொல்றான். 72 ஹவர்ஸ் யூஎஸ்ல இருந்து இப்போ ஒரு ஷிப்மெண்ட் வரணும் அப்படின்னா. மேபி தேர் ஆர் அதர் கண்ட்ரீஸ் கொஞ்சம் டைம் எக்ஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலயே அப்படின்னா அவனுக்கு வந்து அங்க இந்த டிஹெச்எல் அவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்கள கார்கோ சர்வீஸே பண்ணிட்டு இருக்காங்க ஏர்ல. ஈவன் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கன்னா நான் யூகே போயிருந்தேன். அவருக்கு யூகேல இருந்து கொஞ்சம் தள்ளி போகணும். அவன் சொன்னது 4 days டைம். கிளீனா சொல்லிடுறாங்க, சார் இந்த லொகேஷன் யூகேல உள்ள பின்கோடு சொன்னா இங்க இருந்து சொல்லிடுறான். இங்கன்னா நாங்க இங்க இருந்து சென்னையில இருந்து இந்த டேட்ல தான் கார்கோல போகும், என்னைக்கு அங்க ரீச் ஆகும், உங்களுக்கு என்னைக்கு டெலிவரி கொடுப்போம். 4 days 5 days கிளியர். ஏன்னா அங்க மெயின் ஏரியாவுக்கு போனோம், அங்க இருந்து திருப்பி ஸ்பிளிட் பண்ணோம். ஸோ இப்போ ஆஸ் சச் சென்னை டு யூகே அப்படின்னு சொன்னோம்னா அந்த 5 days கூட டைம் எடுத்திருக்காது. அதுக்கப்புறம் யூகேல இருந்து அங்க அடுத்த இதுக்கு அவன் கன்வெர்ட் பண்ணணும், அங்க இருந்து திருப்பி நம்ம லோக்கலுக்கு வரணும். இந்த 5 days டைம்ங்கிறது கண்டிப்பா இஃப் ஐ டேக் அ ஷிப் வராது, 5 daysல வராது. இட் மே டேக் 15 days ஆல்சோ. ஏர் பாருங்க, ஐடியல் ஃபார் ஹெவி ஐட்டம்ஸ். ஓஷன் ஃப்ரைட்டர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி அண்டர் த்ரெட் ஆஃப் பைரேட்ஸ். பட் இப்போ அது நமக்கு தெரியல. ஷிப்மெண்ட்ல முன்னாடி நிறைய இருக்கும், கடற்கொள்ளையர்கள்லாம் பார்த்துருப்போம். பட் இப்போ அது இல்லை. பட் ரிஸ்க் ஜாஸ்தி தான், லாஸ் ஆஃப் மெட்டீரியல் எல்லாம். ஓகே, அப்புறம் ஏன் ஷிப்ல பண்றாங்க? ஸ்டில் ஒய் டு தே டூ ஷிப்மெண்ட்? கடல் வழியா ஏன் வர்றாங்க? ஹார்பர்ல போய் பாருங்க, ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு ஹார்பர்ல. நீங்க ரெண்டுக்கும் போய் பாருங்களேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஆப்பர்ச்சுனிட்டி யூ கெட். ஏர் கார்கோக்கு போங்க, ஒன்றும் கிடையாது. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போறோம் இல்லையா, ஏர்போர்ட்ல கொஞ்சம் முன்னாடி ஒரு ரைட்டு கார்கோன்னு போர்டு போட்டு உள்ள போகும். அங்க உள்ள போகலாம், யாரும் எது கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலதான் போனா ஏதாச்சும் கேட்பாங்க. அங்க எவ்வளவு வரும்? இதே இது போர்ட்டுக்கு போங்க. போர்ட்டுன்னு சொல்றது ஹார்பர். அங்க அவ்வளவு பிஸியா இருக்கும். ஹார்பர் வந்து அவ்வளவு பிஸியா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஏகப்பட்ட ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் நடக்குது. அப்போ அவ்வளோ மெட்டீரியல் ஷிப்ல தான் வந்துட்டு இருக்கு. ஓஷன் ஃப்ரைட், வாட்டர்வேஸ். ப்ராடக்ட் இருக்குல்ல, ரொம்ப ஹியூஜா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஓவர்சீஸ், இன்லேண்ட்ல வந்து, அதாவது நம்ம வந்து நாட்டுக்குள்ளேயே, நம்ம நாட்டுக்குள்ளேயே வர்றதுல வாட்டர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. தூத்துக்குடியில இருந்து, தூத்துக்குடி போர்ட்ல இருந்து விசாகப்பட்டினம் போர்ட்டுக்கு போறதுலாம் இருக்கு, தூத்துக்குடியில இருந்து கொச்சின் போர்ட்டுக்கு போறதுலாம் இருக்கு. பட் இன்லேண்ட் வந்து வெரி கம்மி, வெரி லெஸ் கம்பேர் டு ஓவர்சீஸ். சரி, அப்ப என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்கு போகும்? எனி ஐடியா? எனி ஐடியாமா?
ஓகே, இப்போ இந்த ரா மெட்டீரியல் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா டன் கணக்குல வாங்குவாங்க. எவ்வளவு? டன் கணக்குல வாங்குவாங்க. ஐடியல் ஃபார் ஹெவி ஐட்டம்ஸ் பாசிட்டிவ் சைட்ல பாக்குறோம். அதெல்லாம் நம்மளால ஏர்ல கொண்டு வர முடியாது. அது ஷிப்ல தான் கொண்டு வர முடியும். அகைன் இந்த ரா மெட்டீரியல் இப்போ அந்த மைன்ல இருந்து வருது இல்ல, பவுடர் கணக்கா தான் இருக்கும், வெறும் மண்ணு இல்ல வெறும் கல்லு. அத பேக்கிங்கே பண்ண மாட்டாங்க, ஓப்பனாவும் போட்டு வைப்பாங்க. அப்ப அதை ஏர் கார்கோல கொண்டு வர முடியாது. ஷிப் மட்டும் தான் ஒரே வழி. இப்போ நாங்க ஸ்டெர்லைட்னு சொல்லியிருக்கேன், அங்கதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க இருக்கும்போது ஹார்பர்க்குலாம் ரெகுலரா போவோம் மெட்டீரியல் இருக்கிறதுக்கு. அங்க ஷிப்மெண்ட் எல்லாமே ஷிப்பு தான். ஷிப்மெண்ட்னால கப்பல்ல தான் வரும், ஹார்பர்க்குள்ள தான் கிடக்கும். ஏன்னா அங்க வர்ற மெட்டீரியல் வந்து மண்ணு, காப்பர் மண்ணு வரும். காப்பர் மண்ணை இதுல கொண்டு வர முடியாது. நீங்க எத்தனை பேர் கப்பலுக்குள்ள போய் பாத்திருக்கீங்கம்மா? ஏதாச்சும் சரக்கு கப்பலுக்குள்ள போய் பாத்திருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையாமா? ஓகே, உள்ள போய் பார்த்தோம்னா கப்பல்ல ஏறும் போது மட்டும்தான் நம்ம கப்பல்ல இருக்கோம்னு நினைப்போம். கப்பல்ல ஏறிட்டு இருக்கோம், அப்படியே இந்த வெளியே ஸ்டெப்ஸ் போட்டு மேல ஏற்றி விடுவாங்க, அப்படி போவோம். ஒன்ஸ் உள்ள போயிட்டோம்னா கிட்டத்தட்ட ஏதோ ஹோட்டலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா ஆஸ் சச்சா நம்ம வந்து ஒரு அந்த வேலை பார்க்குற இடம் இருக்கு தெரியுமா, பிளான்ட்டுக்குள்ள போனோம்னா ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனோம்னா அதே மாதிரி தான் இருக்கும், அந்த ஃபீல் தான் இருக்கும். கீழே அந்த மெட்டீரியல் உள்ள இருக்கும், நம்ம மேல இருந்து பார்க்கலாம். மேல இருந்து பார்த்தா கீழே ஏதோ குடோன் மாதிரி இருக்கும், இல்லை வேற ஒரு இல்லை மைன் மாதிரி இருக்கும். அந்த மைன்ல இருந்து ஆளுக்கு வேலை பார்த்துருக்காங்க, நம்ம மேல இருந்து பார்க்குறோம், அப்படி இருக்கும். உள்ளவே எல்லாம் இருக்கும், கிரேன் இருக்கும், எல்லாம் இருக்கும், அவ்வளோ பெருசா இருக்கும். நம்ம கப்பலை வெளியே இருந்து பார்க்கும்போது கூட அவ்வளோ இமேஜின் பண்ணி பார்த்துக்க மாட்டோம், உள்ள போய் பார்த்தா தான் அவ்வளோ இருக்கும். அந்த ஏர்ல கொண்டே வர முடியாது, ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் அட் ஆல். இப்ப இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா ஆஸ்திரேலியால இருந்து வரும், இல்லைன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வரும் இந்த மண். ஸோ விதவுட் ஆப்ஷன் இது இதுல தான் வரணும். சேம் வே இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து காப்பர் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, சல்ஃபூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பாஸ்பரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அது எக்ஸ்போர்ட்டுக்கு போகும். அப்போ ஆசிடை எப்படி கொண்டு போக முடியும்? ஆசிடை கார்கோல ஏற்ற முடியாது, ஷிப்ல கொண்டு போவாங்க. ஷிப்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வெசல் இருக்கும், இதுதான் பார்ஜ் லோடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருந்து டேங்கர்ல போகும், எல்லாம் டேங்கர்ல போய் ஹார்பருக்குள்ள உள்ள போயிட்டு அங்க வந்து பார்ஜ் அப்படின்னா அதுக்கு மீனிங் ஷிப். ஓகே, பார்ஜ் லோடிங் சொல்லிட்டு அங்க போய் அதுல இருந்து கண்டெய்னர் இது மாதிரி இருக்கும், டேங்கர்ல இருந்து அங்க உள்ள ஷிப்புக்கு உள்ள ஏத்துவாங்க, மோட்டர் ஏற்றி அது உள்ள போனீங்கன்னா உள்ள வெசல்ஸ் இருக்கும், இந்த ஆசிட ஃபில் பண்றதுக்குன்னு பெரிய 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 வெசலா இருக்கும், அதுல ஃபில்லிங் ஆகும். வேலை பார்த்தா கொஞ்சம் கடியா இருக்கும், பட் அங்க போய் சூப்பர்வைசரா நின்றுலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கும். மேபி ஒர்க் ப்ரெஷர் வேணா இருக்குமே தவிர, இல்ல நம்ம விசிட்டர் எல்லாம் போறோம்னா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஆஹா இவ்வளவு இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தானா தெரியும். அங்க வரும் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகி வரும், எக்ஸ்போர்ட் வரும், இம்போர்ட் வரும். இம்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இது வரும், நம்ம என்ன சொல்ற, சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும், காஞ்ச பட்டாணி வரும், இது வரும். அது எல்லாமே எப்படின்னா ஓப்பனா தான் வரும், பெருசா மூடகிடலாம் எதுவுமே வராது. வந்து அப்படி சல்லுன்னு இங்க வந்து எடுத்து வண்டியில போட்டு எடுத்து கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாட்டர் வேஸ் மட்டும்தான் ஆப்ஷனு. இன்லேண்ட்ல வரும்போது மேக்சிமம் வந்து உங்களுக்கு இது வராது,
பெரிய ஷிப் வராது. பட் தோணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரக்கு கொண்டு வர்றதுக்கு தோணி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? தோனி இல்ல, தோணி. பார்த்தது இல்ல சார். பார்த்தது இல்லையா? கப்பல் மாதிரி தான், பட் அதோட சிறுசா தான் இருக்கும். அதே சரக்கு கப்பல் தான் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப லாங்லாம் போகாது. ஓகேவா? ஆனா அதுல அதை நீங்க இமேஜின் தான் பண்ண வர வழியில. இப்ப நம்ம போனோம்னா அந்த ஹார்பர் உள்ள போவோம். சோ இந்த சரக்கு கப்பலுக்குலாம் தனி பெர்த் கொடுத்துருப்பான். ஓகேவா? இந்த சைடு நான் சென்னையில உள்ள போனது கிடையாது. தூத்துக்குடியில ரெகுலரா போறதுனால தூத்துக்குடியில வந்து தனி போர்ட் மாதிரி வச்சிருப்பான். ஓல்டு ஹார்பர், நியூ ஹார்பர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்பருக்குள்ள எல்லாம் அந்த பெரிய பெரிய ஷிப்மெண்ட் எல்லாம் அந்த ஒரு 7 பெர்த் பெருசா வச்சிருப்பான். அதுக்குள்ள போட்டு சிங்கம் 2ல காமிச்சிருக்கோம். எங்கம்மா? சிங்கம் 2 படத்துல காமிச்சிருக்கோம். படத்துல காமிச்சிருப்பாங்க. ஓகே. அது வந்து உங்களுக்கு நீங்க படமா பார்க்கும்போது எது பெர்த் எது இதெல்லாம் தெரியாதுல்ல. அவங்க சும்மா மேல நின்று ஆடுவாளுங்க. அதுக்கப்புறம் டேனி கீழே வருவாரு. ஓகே, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஓகேவா? அது எப்படி போகும்னா நம்ம அப்படி ரோட்ல நடந்து போறோம். பெர்த்துன்னு சொல்றது ஒண்ணும் கிடையாது. ரோடு மாதிரி இருக்கும். அப்படி ஃபுல்லா பாலம் இருப்பாங்க. அது முடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 50 அடி 60 அடி ஆழம் தண்ணி இருக்கும். சோ அந்த தண்ணிக்குள்ளே தான் பெர்த்தை கட்டி வச்சிருப்பாங்க. அப்பதான் அங்க ஷிப் ஓரளவுக்கு வர முடியும். ஓகேவா? சோ இப்போ இந்த இதுல பழைய ஹார்பர்ல தோணி ஃபுல்லா அங்க வந்து நிற்கும். அது எல்லாம் சரக்கு கப்பல் தான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி ஆழம் இருக்கும். எடுத்தோன்னே அங்க கிரவுண்ட்ல இருந்து கடலுக்குள்ள கால் வச்சோம்னா 20 அடி. அங்கதான் தோணி வந்து கெட்டி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வந்து அந்த பாலத்துல ஒண்ணும் இல்லை. இந்த விஷால் படம் ஒண்ணு பாத்துருப்பீங்கல்ல? அவன் விஷால் பிரபு நடிச்சிருப்பாங்களாமா? தூத்துக்குடிக்காரன் வருவானே, ஆம்பளையா சார்? தாமிரபரணி. இல்ல மாதிரி தாமிரபரணியில அவன் அந்த தூத்துக்குடிக்காரன் வருவான். ஒரு இடத்துல இருந்து பைக்கை அவன் தள்ளி விட்டுருவான் உள்ள. பாத்துருக்கீங்களா? அவங்க நின்று ஃப்ரெண்ட்ஸோட நின்று பேசிட்டு இருப்பான். இவன் வந்து பைக்கை வந்து கடலுக்குள்ள விழுந்துரும். அந்த மாதிரி அதான் பெர்த்து. அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருப்பாங்க. அங்கதான் வந்து தோணி நிற்கும் ஆக்சுவலா. ஓகேவா? எக்ஸாக்டா அதுதான். அந்த இடத்துல பைக்கை தள்ளி விட்டா உள்ள விடணும். ஏன்னா அங்க 20 அடி ஆழம் எடுத்தோன்னு. அவன் நின்றுட்டு உளுந்தா உள்ள எடுத்தோன்னு 20 அடி ஆழம். அங்க அவன் அந்த ஒரு பில்லர் மாதிரி சும்மா உட்கார்ந்து இருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அங்க வந்துதான் தோணி வந்து அங்க கயிறு வச்சு கட்டி நிப்பாட்டி இருப்பாங்க அதுல. ஓகேவா? சோ அந்த இது எல்லாமே இன்லேண்ட் வாட்டர் இதுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் ஆகும். கிளியராமா? எஸ் சார். And again, it is not recommended for tight deadlines. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் இன்னைக்குல வேணும் அப்படின்னா அது வந்து we should not prefer. ஏன்னா டைமுக்கு கண்டுபிடித்து வரவே வராது. பிளஸ் இங்க இந்த ஹார்பர்ல இருக்கிற கஸ்டம்ஸ்ல கூட உடனே கிளியர் ஆகும். அதாவது கஸ்டம்ஸ் சொல்றது ஏர் கார்கோல உள்ள கிளியரன்ஸ் மாதிரி இதுல வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் ஆகாது. அது இப்போ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. முன்னாடிதான் அப்படின்னா இவ்வளவு குவான்டிட்டி இவ்வளவு பில் வேல்யூக்குள்ளதுதான் கண்டிப்பா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. இப்போலாம் எல்லா ஷிப்மெண்ட்டுமே வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. நம்மளோட தேவையில்லாம ஒரு 3 days நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஷிப் அங்க வந்து தேவையில்லாம 3 days நிற்கும். காஸ்ட் வரை நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஓகே, ரோட் டிரான்ஸ்போர்ட். ரோட் டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு ஈஸியா சொல்லிடலாம் அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னுட்டு. இப்போ லெஸ் கேபிட்டல் அவுட்லே, டோர் டு டோர் சர்வீஸ் இன் ரூரல் ஏரியாஸ், flexible service, suitable for short distance, lesser risk of damage, rapid speed, less cost, private owned vehicle, feeder to other modes of transport. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம இதெல்லாம் பார்க்கறத விட
கீயா பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் லெஸ் காஸ்ட், நோ டவுட். எப்பவுமே ரோடுவேஸ் தான் இருக்கிறதுல சீப் ரோடுவேஸ் தான். இன்னொன்னு என்னன்னா சூட்டபிள் டு ரூரல் ஏரியா. இதுக்கு வேற எந்த இதாலையும் வர முடியாது. ரூரல் ஏரியாவுக்கு நம்ம ரோட் டிரான்ஸ்போர்ட் வழியா தான் போய் கொடுத்தாகணும். ஃபீடர் டு அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்ப இந்த அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்றும் கிடையாது. இதே சொன்னேன், காப்பர் மண்ணு ஷிப்ல வருதுன்னு, அங்கிருந்து ஃபேக்டரிக்கு எப்படி கொண்டு வருவான்? அதுக்கு திருப்பி டிப்பர்ல தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது ரோட்வேஸ் தான். சரி, அதே மாதிரி இந்த பாஸ்போரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் லிக்யூடு, அதை ஏத்துறாங்க. அங்க போய் ஷிப்மெண்ட்ல பார்ஜ் லோடிங் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தான் வாட்டர் மோடு. அங்க ஃபேக்டரி டு இது டேங்கர். கரெக்டா? ஸோ அப்போ ஃபீடர் டு அதர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சேவிங் இன் பேக்கிங் காஸ்ட். ஏன்னா இப்ப நான் வந்து ஏர்ல கொண்டு வந்தாலோ இல்லைன்னா வாட்டர் மோட்ஸ்ல கொண்டு போறனோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இதுல அவ்வளவு தேவையில்லை. ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இது மட்டும்தான் ரொம்ப சூட்டபிள், வேற எதுவுமே கிடையாது. அது நம்மளே ஒண்ணும் கிடையாது. இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்களேன். பைக்கு ப்ரிஃபர் பண்ணுவோமா, வீட்டுல காரும் இருக்கு, கார் ப்ரிஃபர் பண்ணுவோமா அப்படின்னா பைக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். இவ்வளோண்டு தூரம் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நான் டக்குன்னு பைக்ல போயிட்டு வந்துருவேன். இந்த காரை எடுத்து திருப்புறதுக்குள்ள போதும் நான் வந்துடுவேன். ஏன்னா மோர் கன்வீனியன்ட். அண்ட் அகைன் ஃபிளெக்சிபிள் சர்வீஸ். எனக்கு டைமிங் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. ரூரல் ஏரியாக்கெல்லாம் போறோம் அப்படின்னா, சார் இந்த ஏரியால வருவோம், நீங்க எத்தனை மணிக்கு இருப்பீங்க, நாங்க அத்தனை மணிக்கு வந்துடுறோம். மற்ற இதுல அப்படி அந்த டைமை கனெக்ட் பண்ணி போக முடியாது. ஷிப்மெண்ட் வர்ற டைம் தான். டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றது வந்து சீசனல் நேச்சர். அது ஒரு இப்போ சம் பர்டிகுலர் டைம்ல வந்து என்ன ஆகும்னா சீசனல் சேல் மாதிரி ஓடிட்டு இருக்கும். பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோ, அந்நேரம் இந்த கரும்பு வந்து ஊர் சைடு இருந்து இங்க கொண்டு வரதுக்கு ஃபுல்லாத்துக்கும் ஹை டிமாண்ட்ல இருக்கும் லாரியில. அது நேரம் பார்த்து நீங்க எத்தனை பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஏரியாஸ்ல ஒரு கெட்டுக்கு ஏத்துறதுக்கு கூலிக்காமா, இறக்குறதுக்கு அதே அளவு கூலி. ஒரு லாரியில ஒரு 100 கெட்டு ஏற்றுவாங்க. ஓகேவா? லாரியில 100 கெட்டு ஏற்றுவாங்க. ஒரு கெட்டு ஏத்துறதுக்கு 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்க. அதே மாதிரி இறக்குறதுக்கு இத்தனைக்கு அங்க எங்க கரும்பு விளைஞ்சிருக்கோ விளைஞ்ச இடத்துல வந்து அவங்க அப்படி கெட்டு வச்சிருப்பாங்க. 10 கிராம ஒரு கெட்டுக்கு 10 கிராம இருக்கும். அந்த ஒரு கெட்டை ஏத்தி லாரியில வைக்கிறதுக்கு 20 ரூபா 25 ரூபா அப்படிமாங்க. பட் இதெல்லாம் சீசனல் நேச்சர். அதுக்கப்புறம் இந்த வண்டிக்கு இந்த இது வருமானம் வராது. சேம் இப்போ சில இது இருக்கும், இந்த ஃபெஸ்டிவல் வரும், பொங்கல், இதெல்லாம். இப்ப ஆன்லைன் சேலுமே என்னது, ஆன்லைன் சேல்னா அதுக்கப்புறம் டெலிவரி எல்லாம் இவங்க மூலமா தான் போயிட்டு இருக்கு. பர்டிகுலர் சீசன்ல தே ஹேவ் ஹியூஜ், அடுத்த சீசன்ல டவுனா இருக்கும். அதான் இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து லீவே கிடையாது. இந்த வேர் ஹவுஸ்ல உள்ளவங்க நம்ம நீங்க பாத்துட்டு நல்ல வேர் ஹவுஸ்ல வந்து இப்போ இதுல இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் டைம் லைன் வந்து சேம் தான். ஓகே, பிளிப்கார்ட்ல இருந்து வருது, அமேசான்ல இருந்து வருது, ஈவேல இருந்ததுன்னா டெலிவரிக்கு வந்து சேம் தான். ஆனா வால்யூம் பாத்தீங்கன்னா ஹியூஜ் வால்யூமா இருக்கும். பிக் சேல் அப்படின்னு போட்டுருவான், தீபாவளி சேல் போட்டுருவான், பொங்கலோட சேல் போடுவான். அந்நியாரம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். அப்படி இன்னைக்கு நார்மல் டேல எவ்வளவு ஆர்டர் இருக்கோ அதோட 10 மடங்கு ஆர்டர் இருக்கும். ஆனா அந்த ஒரு வாரத்துக்காக இவனுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் அவ்வளவு டிமாண்ட் இருக்கும். பட் சேம் டைம் அடுத்து 10ல் 1 பங்கு ஆயிரும். ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸ்.
இது வந்து இங்க மட்டும்தான் மேக்சிமம். அதாவது என்னன்னா ரோட்வேஸ்ல தான் ஆக்சிடென்ட் ஜாஸ்தி கம்பேர் டு ஏர் ஆர் வாட்டர். ஏன்னா ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது பெரிய நியூஸா வரும். ரோடு ஆக்சிடென்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு நடக்குன்னு நமக்கு கணக்கு தெரியாது, கணக்கு இல்லாம நடக்கும். இப்ப ரியருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் இன் லேக்ஸ். எப்படி இட் இஸ் இன் லேக்ஸ். ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரு கால் வருது. எப்படி unsuitable for long distance and bulky traffic. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நம்ம அந்த கேஸ்ல கூட பார்த்தோம், இங்க பாம்பேல இருந்து கோயம்புத்தூருக்கு இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். அண்ட் அகைன் பல்கி டிராஃபிக். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஊருக்குள்ள வழியா வரணும், பெங்களூருக்குள்ள வழியா வரணும் அப்படின்னா அவ்வளவு பெரிய லோடு தூக்கிட்டு வர முடியாது. அவன் ஏற்கனவே கண்டிஷன் வச்சிருப்பாங்க எல்லா ஊர்லயும் பகல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வர வழி இல்லாம பகல்ல அவுட்டர்ல வண்டி நிப்பாடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நீ நைட்டு மட்டும் உள்ளவா ஊர்ல வா அப்படிமா. And comparatively slow speed than others. வேற ஏதாச்சும் கொஸ்டின்மா? Any other questions, ma? Nothing, sir. Intermodal transport. இந்த இன்டர்மோடல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா நாம ஏற்கனவே சொன்னோம், இட்ஸ் மோர் தென் ஒன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். என்னன்னா நான் ஒரு ஷிப்மெண்ட்டை ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ண மாட்டேன். இன் பிட்வீன் ஐ டூ சம் ஷிப்மெண்ட் ஃப்ரம் ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு அனதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ இது வந்து பை நேச்சர் நிறைய இதுல நடக்கும். ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம வந்து இப்போ வேர்ஹவுஸ் பார்க்கணும். வேர்ஹவுஸ்க்கு வர்ற இன்புட் வந்து எதுல வரும் நமக்கு தெரியும். இப்போ சென்னையில இருந்து மொத்தம் வரும், ஒரு கார்கோல வரும், பிளைட்ல வரும். அங்க இருந்து என்ன பண்ணுவான், பிளைட்ல இருந்து ஒரு கண்டெய்னரோ எதுலயோ ஒண்ணு கார்கோல இருந்து கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு வேர்ஹவுஸ் கொண்டு வந்துடும். அங்க இருந்து ஸ்பிளிட் பண்ணி எந்தெந்த ஏரியாவுக்கு போகணுமோ திருப்பி வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்ல தான் அனுப்புவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போற மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ரோட்வேஸ்ல 2 டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம், ஏர்வேஸ்ல 1 யூஸ் பண்றோம். ஷிப்மெண்ட்லாம் வருது, கப்பல்ல வருது அப்படின்னா வித்வுட் ஆப்ஷன். ஷிப்மெண்ட்ல வரட்டும் ஏர்ல வரட்டும் வித்வுட் ஆப்ஷன் 2 மோடு இருக்கும். ஏன்னா என்ன கடல்ல தான் கப்பலை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி வெளியே கொண்டு வர்றது? ட்ரெயின் எடுங்க. ட்ரெயின் வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பர் தான் ரோட்வேஸ்ல அகைன். பட் ட்ரெயினை வச்சு நான் பண்ண முடியாது. ட்ரெயின் வந்து ரயில்வே ட்ராக் எங்க இருக்கோ அங்கதான் போக முடியும். there is a clear station. இங்கதான் நீ ஏற்ற முடியும், இந்த ஸ்டேஷன்ல தான் இறக்க முடியும். அப்ப ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு வர்றதுக்கு ஐ நீட் another mode of transportation. So unless it is starting from roadways and ending with roadways, எல்லா அதுக்குமே மோஸ்ட்லி 2 mode of transportation மஸ்டா தான் இருக்கும். என்னோட கொஸ்டின், நான் இதுலயே கார்லயே கொண்டு வரேன், லாரிலேயே கொண்டு வரேன்னு சொன்னா மட்டும்தான் அது லாரிலேயே வரும், இல்ல ட்ரக்லயே வரும். இல்ல நான் வந்து பிளைட்ல கொண்டு வரேன், டைம் சீப்பர், ஓகே. நான் வந்து பாம்பேல இருந்து பாண்டிச்சேரி கொண்டு வரணும். பாம்பேல இருந்து பாண்டிச்சேரிக்கு நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில ஏர்போர்ட் கிடையாது, சென்னைக்கு வரணும். சென்னையில இருந்து திருப்பி
ரோட்வேஸ்ல தான் நான் பாண்டிச்சேரி கொண்டு போகணும். நான் ஷிப்லயே கொண்டு போவேன். சரி, பாண்டிச்சேரிக்கு ஷிப்ல போங்க. கடல்ல இருந்து ரெஸ்பெக்டிவ் ஃபேக்டரிக்கு எப்படி கொண்டு போறது? த்ரூ ரோட்வேஸ். சரி, அப்போ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம வந்து இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் காஸ்ட், தென் பேஸ்ட் ஆன் த பிசினஸ் நீடு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த காஸ்ட் எஃபெக்டிவ் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இன்டெகிரேட்டட் சர்வீஸ் சென்டர் லோயர் காஸ்ட். மேக்ஸிமம் எந்த 2 மோட யூஸ் பண்ண முடியும்? எனக்கு வந்து பாம்பேல இருந்து நான் இதுலயே கொண்டு வர முடியாது, மேபி ட்ரெயின்ல கொண்டு வந்துடலாம். ட்ரெயின்ல ஒரு லிமிட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த மோடு வந்து இந்த மோடு பார்த்துக்கலாம். ஸோ இன்டர் மாடல்ல ஐ ஹவ் டு டூ சம் காம்பினேஷன். ஏன்னா எனக்கு விதவுட் ஆப்ஷன் அந்த 2 மோடு யூஸ் பண்ணணும், விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் as well as in terms of cost. எக்ஸாம்பிள் சும்மா ட்ரக்கு, வாட்டர், ரயில் இதனாலும். பேக்கேஜ் கேரியர்ஸ் எப்படி சொல்ல, சின்ன சின்ன பேக்கேஜஸ் இல்ல பார்சல்ஸ், இத வந்து பேக்கேஜ் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அகைன் இது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு மெத்தட் தான். இப்ப நான் யாருன்னு சொன்னேன் டிஹெச்எல் சொன்னேன், டிஹெச்எலுக்கு வந்து தனியா ரோட்வேஸ்லயும் வச்சிருக்கான். எல்லோ கலர்ல ரெட் கலர் டிஹெச்எல் எழுதி போட்டுமா, டிஹெச்எல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டுமா. ரோட்வேஸ்லயும் வச்சிருக்கான், ஏர் மோடும் யூஸ் பண்றான். பட் அந்த பேக்கேஜஸ் வந்து என்னன்னா கம்பேரிட்டிவ்லி சின்ன சின்ன இது மோஸ்ட்லி கன்சியூமருக்கு உண்டான பேக்கேஜஸா இருக்கும். இதான் ஃபெடெக்ஸ், யூபிஎஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கேஜஸ். இது வந்து நீங்க பெரிய பல்கோட இது பாத்தீங்கன்னா சிறுசா பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் காஸ்ட்லி தான். ஏன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு பார்சல் சும்மா எடுத்து போட்டு விடுங்க சார், இது வந்து கிராமுக்கு வெயிட் போட்டு விடணும், போட்டு விட்டுட்டு இதுக்கு ஒரு 300 ரூபா. ஒண்ணும் இல்லை, நான் வந்து இப்போ இதே தான் ஒரு கொரியர்ல தான் அனுப்புனேன். இங்க இருந்து எங்க பசங்க ஊர்ல இருக்காங்க, பார்சல் ஸ்கூல் புக் அனுப்பணும். புக் வந்து பார்க்கும்போது அவன் வெயிட் பார்த்துட்டு சரி உங்க புக்கு வந்து இத்தனை 5 கேஜி வந்துட்டு 6 கேஜி வந்துட்டு அப்படின்னா கேஜிஸ்க்கு வெயிட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 680 rupees போட்டு விட்டான். எவ்வளவு? 680. ஆனா இதே இது நாம வந்து அந்த மாதிரி ஹியூஜ் வால்யூம் அனுப்பும்போது கம்மி, கம்பேரிட்டிவ்லி கம்மி. சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து இங்க இருந்து யூகேக்கு அனுப்புனேன்னு சொன்னேன்ல, யூகேக்கு வந்து கிட்டத்தட்ட 40 கேஜிஸ் அனுப்புனா எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 22,000 ரூபாய். இங்க இருந்து யூகேக்கு. இது விதின் தமிழ்நாடு. இந்த 680 வந்து பெரிய அமௌண்ட் ஆக்சுவலா when compared to small parcel. ஒரு 10-15 புக்கு comes to 7 kg. ஸ்மால் அண்ட் டைம் சென்சிட்டிவ் ஷிப்மெண்ட். ஆனா இதை நான் இதுல தான் பண்ண முடியும், டைம் சென்சிட்டிவ். மற்ற பெரிய இதுல போய் இது போட முடியாது, எடுக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுவான்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ், இந்த சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட்டடா பண்ணி மொத்தமா ஒரே இதுல அனுப்பிடுவாங்க. அவங்களோட பிசினஸ் இதுதான், அங்க போய் டெய்லி அனுப்பிட்டு விடுவாங்க. இதுக்கப்புறம் பைப் லைன் ஒண்ணு பார்த்தோம். இந்த பைப் லைன் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன்ல எதுக்கு நான் யூஸ் ஆகும்? எனி ஐடியா? Sir, petroleum products, oil, Exactly, petroleum product, oil, gas, அப்புறம்
எனி ஃபியூயல்ஸ் லிக்விட் ஃபார்ம்ல உள்ள எல்லா ஃபியூயல்ஸுக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, வாட்டர் இஸ் அ ப்ராடக்ட், வாட்டர் இஸ் அ குட்ஸ். ஏன்னா நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அங்க ஏரியில இருந்து வருது, புழல் ஏரியில இருந்துன்னா அது வந்து நம்ம வந்து அதை ஒரு குட்ஸா பாக்குறது கிடையாது. பட் இந்த பிளான்ட் எல்லாம் இருக்குல்ல, கம்பெனிஸ், அவங்களுக்கு அது குட்ஸ். டேங்கர்ல கொண்டு வருவாங்க, டேங்கர்ல வந்து தண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க, எக்கச்சக்கமா வாங்கி அங்க அவங்களுக்கு தனியா ரிசர்வாயர்லாம் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா பெரிய ஸ்டோரேஜ் தண்ணிக்கு வச்சிருப்பாங்க, கீழே சம்பு அவ்வளவு பெருசா போட்டு வச்சிருப்பாங்க, அவங்க கன்சம்ஷன் நீட் மாதிரி. இப்போ வர ஒன்றும் இல்லை, டிசிஎஸ்க்கு போங்க, டிசிஎஸ் அவன் 15,000 எம்ப்ளாயிஸ்க்கு தண்ணி வேணும் அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள் டெய்லி அவங்களோட யூசேஜுக்கு. அப்போ என்ன பண்றோம், ஏகப்பட்ட டேங்கர்ஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்ல இருந்து பைப் போட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ அவங்க அந்த இதுக்குள்ள போனீங்க அப்படின்னீங்கன்னா, நாவலூர் இதுக்குள்ள போனீங்கன்னா அவனோட ஆபீஸ்ல கார் பார்க்கிங்லாம் வச்சிருப்பாங்களா, அதுக்கெல்லாம் கீழே பாத்தீங்கன்னா சம்பு தான். எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னா அவ்வளவு, அந்த 15,000 பேர் பிடிக்கணும், 30,000 பேருக்கு கன்சியூம் பண்ற அளவுக்கு தண்ணி அங்க கெப்பாசிட்டி அதுல இருந்து எடுப்பாங்க. இப்ப அதுக்கு அவன் எப்படி இப்ப வாட்டர் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் மோட் வந்து டேங்கர். ரெண்டாவது கேன் பி டிரான்ஸ்ஃபர் வயா பைப் லைன். வேற யாராச்சும் ரெகுலரா கொடுக்குற மாதிரி இருந்தானா பைப் லைன் கொடுக்க முடியுமா? எதுக்கு சிப்காட்ல இருந்து பேசுவாங்க, அங்க உள்ள சிப்காட்ல இருக்கு, சிப்காட்ல இருந்து பைப்பு தரணும்னா அவன் பைப் போட்டு தர மாட்டான். நான் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் பைப் போட்டு தர மாட்டான், எந்த இண்டஸ்ட்ரிக்கும் பைப் போட்டு தர மாட்டான். சரி ஓகே, அப்ப இந்த லைன்ல வருதுன்னா நான் பைப் போட்டுக்கிறேன், பைப் காஸ்ட் நானே கூட பேர் பண்றேன், நீங்க வந்து எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் உன்கிட்ட வந்து வாங்கணும், அதை நான் பைப் மூலமா எடுத்துக்கிறேன். ஸோ தட் இட் இஸ் கன்வீனியன்ட். ஒன் டைம் காஸ்டா போயிடும், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் மேட் ஈஸி. இதே கான்செப்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்களோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. அண்ட் அது கூட ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட், மகாராஷ்டிரால இருந்து ராஜஸ்தானுக்கு, அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல பைப் லைன் போட்டே கேசியஸ் ப்ராடக்ட். ஏன்னா ரெகுலர் கன்சம்ஷன், எதுக்கு நான் டேங்கர்ல அடிச்சுட்டே இருக்கணும்? ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிதான் கொண்டு வரணும், இல்லைன்னா எப்படி கொண்டு வர, எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணிட்டே இருக்கணும். நாட் ரெக்கார்டு. நம்ம பைப் லைன் போட்டு கொண்டு போவோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, இப்ப இந்த கேஸ் ஏஜென்சிஸ்ல வந்தாங்க. கேஸ் ஏஜென்சி இப்ப பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், கேஸ் நாங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடுறோம், கேஸ் கொடுத்துடுறோம். ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ஹெச்பி கூட இவங்க கூட எல்லாம் எப்படின்னா கனெக்டிவிட்டி வச்சுக்கிடுவாங்க, வச்சுட்டு கேஸை வந்து த்ரூ பைப் லைன் தே சென்ட் இட். உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பைப் பண்ணுங்க, அதை கன்சியூம் பண்றதுக்கு மீட்டர் வச்சுக்கிறான், ரீடிங் எடுத்துக்கிறான். உங்களுக்கு வந்து வாட்டர் லைன் வர்ற மாதிரி கேஸ் லைன் வரும், அது வந்து நேரா உங்க ஸ்டவ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டியூப் போட்டு கேஸ் எடுக்க இப்ப இதுல வந்து கேஸ் காலி ஆகுங்கிற கான்செப்டே இருக்காது. ஏன்னா அவன் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி அங்க இருந்து அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட் போடும்போது, டவுன்ஷிப் மாதிரி போடும்போது எல்லா வீட்டுக்கும் அவனே பைப் லைன் வச்சு போட்டே வச்சுக்கிறான். ஸோ தட் உங்களுக்கு சிலிண்டருக்கு கால் பண்ணணும், கேஸ் காலி ஆயிடுச்சு வந்து போடணும், எந்த கணக்கும் கிடையாது. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் போட்டுக்கலாம், பைப் லைன் வழியா அது பாட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ கேஸ், ஃபியூயல், இது மட்டும் இல்லை, இதே சொல்றேன். இங்க வந்து டைட்டானியம் டை ஆக்சைடுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், கில்பன் கெமிக்கல்ஸ்னு ஒன்று உண்டு. அந்த கில்பன் கெமிக்கல்ஸ்ல டைட்டானியம் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஒரு ரா மெட்டீரியல். ஸ்டெர்லைட் இங்க இருக்கு, நடுவில் ஒரு 20 அடி 30 அடி ரோடு, அதுக்கப்புறம் கில்பன் கெமிக்கல்ஸ். இது டேங்கர்ல தான் போயிட்டு இருக்கும் முன்னாடி, இப்பவும் டேங்கர்லாம் போகுது, அது வேற விஷயம். இந்த டேங்கர் எதுக்கு இப்போ வந்து என்னவோ தேவையில்லாம வரணும், வந்து லோடிங் பாயிண்ட்ல நின்று லோடு எடுத்துட்டு திருப்பி அங்க போய் அன்லோடிங் பாயிண்ட்ல நின்று அனுப்பணும். நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கேக்கும் ஒரு 60 அடி ரோடு தான் கேப்பு. மேபி சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்டோரேஜ் யார்டு ஸ்டெர்லைட்ல அது ஒரு 10-20 அடி போனோம், அங்க ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 150 அடி தான், 150 ஃபீட், 150 ஃபீட். அப்போ ஒரு ப்ரொபோசலோட இருந்தாங்க, ரெகுலரா இங்க தான் வாங்க போறோம், இந்த இதுக்கு ஏன் நம்ம வந்து பைப் லைன் போட்டு எடுத்துக்கிட கூடாது அப்படின்னு. அப்ப 2 கம்பெனிலையும் டிஸ்கஸ் பண்ணாங்க, எவ்ரிதிங் ஓகே. பட் காஸ்ட் வைஸ் யாரு பேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெர்லைட் நாங்க பேர் பண்ண மாட்டோம், நீ பை பண்ற
உனக்கு நீ போட்டுக்கோ. அண்ட் அகைன் சேஃப்டி இஷ்யூஸ் எதுவும் என் பிளான்ட்டுக்குள்ள வரக்கூடாது, ஏதோ பைப் லீக் ஆகுது அதெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அதுல 2 பேருக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் ஒத்து வரல, அது புட் இட் ஆன் ஹோல்டு. பட் என்னன்னா இதே மாதிரி there are other companies where they use this as a mode pipeline. கிளியரா? இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்டேஷனோட காஸ்ட்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாமே நம்ம பார்ப்போம். எனி அதர் கொஸ்டின்ஸ்மா? டிரான்ஸ்போர்டேஷன் as a branch. பேச என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லும்போது நமக்கு தெரியும், பட் நம்மளோட பிசினஸை வச்சு இப்போ நீங்க ஏதோ ஒரு பிசினஸ் உங்களோட பேரண்ட்ஸோட பிசினஸோ இல்ல உங்க பிரதர்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் அதுல என்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் யூஸ் பண்றாங்க அத நீங்க திங்க் பண்ணி தென் when you get into business இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு பார்க்கணும். எனி கொஸ்டின்ஸ்மா? ஓகே ஓகே சரி விக்னேஷ், நீங்க இது எடுத்துக்கோங்கம்மா, அட்டெண்டன்ஸ் எடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நான் வந்து மெசேஜ் பண்ணிடுறேன், மோஸ்ட்லி இன்னைக்கே மெசேஜ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் when you join அந்த ப்ரீ ரெக்யூர்மெண்ட்ஸோட வாங்க. கரெக்டா மேபி 8:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ம் ஃபைலிங் முடிச்சிருவோம். ஓகே, ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகேம்மா, அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. இதோ சார்.